இன்றைக்கி நாம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவை நம்ம பார்க்க இருக்கின்றோம். தமிழுக்கு விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 14 தேதி வரை, ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோம் அப்படின்னா, ராசிக்குள்ள குரு பகவான், 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 4ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல் இந்த ஒரு மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம் அப்படின்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல சொந்த வீட்டில் அமர இருக்கின்றாருங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி சூரியன் 4ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போது இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா, மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே தற்போது ஜென்மகுரு காலகட்டம். இந்த ஜென்மகுருவில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் பார்க்காத ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டியது வருங்க. அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பார்த்திங்கன்னா நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது இருக்கும். மன அழுத்தங்கள் என்பது நிறைய இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு. இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை விட்டு விலகிற வரைக்கும் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குங்க. ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் முயற்சி அப்படிங்கிறத கைவிடக்கூடாது மிதுனம் ராசிக்காரர்கள். இந்த ராசிக்குள்ளே குரு இருக்கிற வரைக்கும் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா வேலையை விடக்கூடாது. அதே போல் உங்களுடைய கூட வேலை பார்க்குறவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். யாரையும் எளிதில் நம்பக்கூடாதுங்க. இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் பணம் விஷயத்துலேயும் சரி, அதே போல் உங்களுடைய ரகசியங்களை யாருக்கிட்டையும் வெளியில் சொல்லக்கூடாது. நீங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. சொந்த பந்தம் எல்லாமே உங்களை விட்டு விலகிற மாதிரி தெரியும். இந்த ஒரு ஜென்மகுரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா வேலை சுமை, அதே போல் அலைச்சல், தேவையற்ற இடமாற்றங்கள், இது எல்லாமே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவோடு நெருக்கமாக இருக்கிறாருங்க. அப்போது செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலத்தில் அமர்றாரு. அப்போது உங்களுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே நடக்குங்க மிதுனம் ராசிக்காரர்களுக்கு. ஆனால் 15ஆம் தேதி வரைக்கும் எந்ததொரு புது முயற்சிகள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. சின்ன சின்ன வழக்குகள் வரும், ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அடுத்தவங்க விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. யாருக்கும் ஜாயின் போடக்கூடாது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்த்துக்கணும்.
பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி கேதுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால இந்த மாதம் குலதெய்வ பூஜை செய்வது நல்லது. அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கிக் கொள்வது நல்லது. முடிந்தால் ஒரு முறை சமயபுரத்து அம்மனை வணங்கிக் கொள்வது நல்லது. இந்த துர்மாதம் மிதுனம் ராசிக்காரர்கள். அப்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கேதுவோடு நெருக்கமாக இருக்கிறதுனால எங்கே போனாலும் தடை, எங்கே போனாலும் தாமதம், இது எல்லாமே தெரியும். 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலத்தோடு அமர்றாருங்க. செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம் என்பது குறையும். ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் கூட எழுந்திரிச்சு உட்கார்ந்துருவாங்க செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிபதி சொந்த வீட்டில் அமர்றதுனால. அப்போது செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும். வண்டி வாகன யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும். சொத்து வகையில் யோகம் கொடுக்கும். வியாபார அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சொந்த தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். பாருங்கன்னா தொட்டது எல்லாமே பொண்ணாகும். செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு மிதுனம் ராசிக்காரர்கள் எந்ததொரு துறையில் இருந்தாலும் அந்த துறை மூலமாக அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியும். முக்கியமாக வியாபாரம் செய்யக்கூடியவங்க, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க நல்லதொரு வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல வலுவாக அமர்வதனால உங்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும். தொட்டது எல்லாமே உங்களுக்கு பொண்ணாகும். வண்டி வாகன விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். முக்கியமாக வியாபாரம், சொந்த தொழிலில் பெரியதொரு வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க மிதுனம் ராசிக்காரர்கள் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு. அப்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே எப்போ நடக்கும், முடியாத காரியங்கள் எல்லாமே செப்டம்பர் 15 தேதிக்கு பிறகு நீங்கள் முடித்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அதே போல் சூரியனும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. சூரியன் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதி. செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் ஆபரணம் ஏதாவது மிதுனம் ராசி பெண்கள் ஆபரணம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக போட்டுக்கணும். 3ஆம் அதிபதி கேதுவோட உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால. அதே மிதுனம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 4ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். அதற்கு பிறகு ஏதாவது புது வேலை கிடைக்கும் உங்களுக்கு. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் 4ஆம் இடத்துல அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால செப்டம்பர் 17 தேதிக்கு பிறகு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா 5க்கும் 12க்கும் அதிபதி. அவர் செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துக்கிட்டு இருக்கும். செப்டம்பர் 14 தேதிக்கு பிறகு சுக்கிரனும் பார்த்தீங்க அப்படின்னா கேதுவோட நெருக்கமாக இருக்கிறாரு. அப்போது உங்களுக்கு இந்த செப்டம்பர் ஒரு 14 தேதிக்கு அப்புறமா ஒரு கணவன் மனைவிக்குள் ஒரு வீண் விவாதங்களை தவிர்த்திடணும். செப்டம்பர் 14 தேதிக்கு பிறகு மிதுனம் ராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும், மிதுனம் ராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அதே போல் செப்டம்பர் 14 தேதிக்கு பிறகு நீங்கள் ஒரு காரியம் புதுசாக முயற்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு பார்த்து செய்யணும், அவ்வளவுதாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறாரு. அதனால் முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும் செப்டம்பர் 15 தேதிக்கு பிறகு மிதுனம் ராசிக்காரர்கள். அதே போல் ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. ராகு 9ல் இருக்கும்போது தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் மிதுனம் ராசிக்காரர்கள். அதே போல் 10ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்கிறாரு. ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தகுதிகள் எல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அதாவது தலைமை பொறுப்புகள், உயர்ந்த பொறுப்புகள் எல்லாமே தேடி வரும். அதே போல் 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது நல்ல விஷயம். மக்கள் பணி செய்யக்கூடியவர்களுக்கு, அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவங்க, ஒரு டாக்டராக இருக்கக்கூடியவங்க, அதாவது மக்களோட மக்களாக வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்கும் நல்லதொரு அதிர்ஷ்ட காலம் 10ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வதனால. மொத்தத்தில் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க இருக்கின்றது இவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போது இந்ததொரு மாதம் எந்ததொரு தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் 3, 4, 5 இந்ததொரு தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்மளுடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் நேற்றில் மறையும் போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த நாட்களில் பாதிப்படையும். அந்த நாட்களில் பதட்டம், பதப்பழப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்த்திடணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது
பாதுகாப்பு கவசங்கள் கண்டிப்பாக அணியணும். மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள். வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் இந்த ஒரு மாதம் எந்ததொரு தேதிகளில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் 1, 2, 3, செப்டம்பர் 8, 9, 10, 11, 12, 15, 16, அதே போல் செப்டம்பர் 19, 20, செப்டம்பர் 27, 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில் நிறைய பணப்புழக்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் மிதுனம் ராசிக்காரர்கள். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.